கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை உபாகமம் அதிகாரம் 18 வசனம் 22. ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமுமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் அறிவுரைக்கிற எந்த காரியங்களையும் நாம் செய்யாதபடிக்கு நீதியோடும் பரிசுத்தத்தோடும் வாழ வேண்டும். நாம் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். கர்த்தருக்கு உண்மையாய் ஊழியம் செய்கிற அவருடைய ஊழியக்காரர்கள் நமக்கு தரும் ஆலோசனைகளை கேட்டு கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாய் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் பகுத்தறியத்தக்கதான ஞானமுள்ளவர்களாய் நாம் வாழ வேண்டும். ஏனெனில் இந்நாட்களிலே அநேகர் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி உலகத்தில் நடக்கின்ற யாவற்றையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி தங்களை தேவ பக்தி உள்ளவர்களாக தேவனுடைய மனுஷர் என்று காண்பித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் உண்மையாய் கர்த்தருடைய ஊழியக்காரர்களா என்பதை நாம் பகுத்தறிந்து அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அநேகர் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கனிகளினாலே அவர்களை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக செயல்பட வேண்டும். உபாகமம் 18:22 ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமலும் போனால் அது கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான். அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் அநேக வேளைகளிலே ஊழியக்காரர்கள் அல்லது தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு என் வாழ்வில் இப்படி நடந்து விடுமோ என்று பயந்து கொண்டிருக்கலாம். அவர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசி அல்லாத பட்சத்திலே நாம் அதை குறித்து பயப்பட வேண்டாம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே தான் நாம் கள்ள ஊழியக்காரர்களை அடையாளம் கண்டு கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். 1 யோவான் 4:1 பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளை தினந்தோறும் ஆராய்ந்து அறிந்து கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு அவர் வார்த்தையின்படி அவர் சொற்படி நடந்து அவருக்கு பிரியமுள்ளவர்களாய் பரிசுத்தமுள்ளவர்களாய் வாழ்வோம். நாம் வஞ்சிக்கப்பட்டு விடாதபடிக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருந்து பரிசுத்தத்தை காத்து கொண்டு நித்தியமாய் அவரோடு ஜீவிப்போம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் கள்ள தீர்க்கதரிசிகளை கள்ள ஊழியக்காரர்களை பகுத்தறிந்து உம்முடைய வார்த்தைகளை ஆராய்ந்து அதன்படி நடக்கிறவர்களாய் எங்களை நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கின்றோம். உமக்கு உண்மை உள்ளவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்துகின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.